ஓகே, ஸோ இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ரால நம்ம வந்து கோடி ரோட்ஸ் அண்ட் செத்ரான்ஸ்க்கான ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்துருக்கோம். எஸ், ராக் வந்து ஆஃபர் பண்ணார் கோடியை, அண்ட் அந்த ஆஃபர் பற்றி செத்து வந்து பேச வந்திருக்காரு, கோடி கிட்ட கேட்க வந்திருக்காரு. ஸோ இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது மண்டே நைட் ரால. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதிர்பார்க்கல கோடி வந்து இங்கே வருவார்னு. ஐ மீன் அந்த ஸ்மாக் டவுனுக்கு அப்புறம் கோடி டேரெக்டாக எலிமினேஷன் சாம்பிளாக தான் பதில் கொடுப்பாரு, அந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். பட் எஸ், இங்கே வந்து கோடியை வர வச்சுருக்காங்க. செத்து கூட செக்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எதுனா லிங்க் இருக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா பேசலாம். ஓகே, ஆரம்பிப்போம். ஸோ நம்மளோட WWE சாம்பியன் கோடி வந்து வராரு. அண்ட் கோடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐ திங்க் ஐ கேன் ஃபைனலி அண்டர்ஸ்டாண்ட் த ஆஃபர் ஆஃப் ராக். ஸோ இந்த நடந்த ஃப்ரைடேயில் ராக் வந்து சொன்னதெல்லாம் எனக்கு வந்து இப்போ புரிய ஆரம்பிக்குது. ஸோ என்னால் வந்து அது புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் நான் வந்து உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட போய் சொன்னதும் இல்லை அண்ட் சொல்ல போகிறதும் இல்லை. அந்த மாதிரி பார்த்தா ஒரு பெரிய பாயிண்ட்டை கோடி இங்கே வந்து சொல்கிறாரு. ஆனால் நான் இதை வந்து சொல்லி ஆகணும், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு புரிஞ்சிருக்கு, நான் வந்து ஒரு லக்கி மேன்னு, எனக்கு வந்து எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து கிடச்ச மாதிரி, ஐ மீன் ஒரு லக்கு வந்து என்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் வந்து போன வருஷம் போராடினதில் நான் தனியாக போராடல, நீங்கள் என் கூட இருந்தீங்க, என் அழகான ஒய்ஃப் என் கூட இருக்கா, பாப்பா இருக்கா, என் அம்மா இருக்கா, எங்கள் அம்மாவை பார்க்கணும், மேலேருந்து எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பாவோட மெமரிஸ் இருக்குது. ஸோ நான் வந்து தனியாக இல்லை. அண்ட் இந்தமாரி லக்கெலாம் வந்து எனக்கு கிடைக்குது. அண்ட் இப்போ பார்த்தா ராக் வந்து எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அண்ட் இந்தமாரி நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, பட் நான் வந்து ஒரு இதுவாக இருப்பேன். ஸோ ஒரு வகையில் ஒரு லக்கு பற்றி இங்கே வந்து கோடி வந்து சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே ஒரு லக் இருக்குன்னு. அண்ட் இந்த மாதிரி கோடி பேசின்னு இருக்கும்போது அங்கே நம்மளோட சேத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் வந்துடுறாரு. அண்ட் சேத் ராலன்ஸ் வந்து என்ட்ரன்ஸ்லாம் போனதுக்கப்புறம் வெல்கம் டு மண்டே நைட் ராலன்ஸ்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் இங்கே சொல்கிறாரு கோடிக்கிட்ட, எங்கே பாரு கோடி, ஆக்சுவலி நான் இங்கே வந்து உன்னை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெண்டு பேரும் வந்து கடைசியாக ரெசல்மேனியாவில் தான் ஒன்றா அந்த ஒரு ரிங்கில், அதோட இப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வந்து மீட் பண்ணுறோம் நடுவில் இந்த ரிங்கில். ஸோ கடைசியாக எஸ், நீ சாம்பியன் ஆகிட்ட, பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, கங்க்ராச்சுலேஷன். இப்போ பாரு ரெசல்மேனியா வரப்போகுது, ஆல்மோஸ்ட் 1 இயராக நீ வந்து சாம்பியனாக இருக்க போகிற. ஸோ யா, கங்க்ராச்சுலேஷன். அண்ட் உனக்காக நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, நீ வந்து எனக்கு மூஞ்சிலே செருப்பால் அடித்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். நடந்த ஸ்மாக் டவுனில் ராக் வந்து வராப்பில் அண்ட் உனக்கு ஒரு ஆஃபர் தராப்பில், அண்ட் நீ வந்து யோசிக்கிற, லிட்ரலி நீ வந்து யோசிக்கிற, நீ அப்பயே அவன் மூஞ்சில் அடித்த மாரி வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் நீ வந்து கம்முன்னு இருந்த, அது வந்து என்ன வந்து நீ செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. ஏன்னா போன வருஷம் நீ மறந்துட்டியா, நான் என்ன பண்ண உனக்காக, நான் வந்து உன் கூட நின்னேன், அந்த பிளட் லைனை வந்து நம்ம போராடி எதிர்த்து நின்னோம், அந்த ராக்கு ரோமனு அவங்களெல்லாம் நான் வந்து எதிர்த்து நின்றேன், உன் கூட இருந்தேன், இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணேன் இந்த ரிசல்மேனியாவில். அண்ட் கடைசியில் ராக் உனக்கு வந்து இந்த மாதிரி இப்போ திரும்பி வந்துட்டானா, இப்போ வந்து உனக்கு ஆஃபர் தரானா, நீ யோசிச்சுன்னு இருக்க, நீ வந்து அதுக்காக யோசிக்கிற. இது வந்து என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியல, ஏன் நீ இப்படி பண்ணுற. தென் கோடி வந்து சொல்கிறாரு, நான் வந்து உன் கூட இப்போது ஒரு நல்ல இதுவாக வந்து பேசி இருந்துருக்கணும், ஆனால் நீ பேசுறது பார்த்தா உன்னோட வாய்ஸ் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கேளு, எஸ், நீ வந்து இந்த ரெசல்மேனியாவில் என் கூட இருந்த, நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண, இந்த ரெசல்மேனியாலே வந்து நீ தான் வந்து எம்விபியாக இருந்த, மோஸ்ட் வேல்யூபிள் பர்சனாக இருந்த, நீ இந்த ஒத்த காலால் வந்து எனக்காக வந்து நீ சாக்ரிஃபைஸ் பண்ண, அண்ட் அந்த சீல்டு இதை வந்து பண்ண, நீ எனக்காக என்னோட சீல்டாக இருந்த, இந்த ரெசல்மேனியாவில் என் பின்னாடி இருந்த, எனக்காக ஹெல்ப் பண்ண. அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் வந்து இப்போ நான் வச்சுருக்கேன்னா அதுக்கான முக்கியமான காரணம் நீ தான். ஆனால் நீ இப்போ சொல்கிறது பார்த்தா நான் வந்து இன்னும் ஒன்றும் எதுவுமே பண்ணல, ஆனால் நீ வந்து இது எப்படி சொல்லலாம், நீ வந்து ஆல்ரெடி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க. ஏன்னா நீயே நினச்சிப்பாரு, ராக் திரும்பி வந்தாப்புல அவன் வந்து என் கிட்ட தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கான், அவன் ஏன் உன்கிட்ட கொடுக்கல, ஏன் கொடுக்கல, ஏன்னா மேபி நீ உன்னோட இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க. ஏன்னா நீ ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்க, சீல்டை வந்து நீ பிரேக் பண்ணியிருக்க, உன்னோட பிரதராக இருக்கவங்கள நீ வந்து துரோகம் பண்ணியிருக்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நீ வந்து ஃபஸ்ட்டே பண்ணியிருக்க. அண்ட் நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிற. ஸோ ராக் நினச்சா இந்த ஆஃபரை உனக்கு கூட கொடுத்துருக்கலாம், ஏன் உனக்கு வந்து கொடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி நீ வந்து இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்க. அண்ட் இப்போ நீ வந்து என்ன பண்ண வேணான்னு வந்து சொல்ல வரியான்னு அந்த மாதிரி வந்து கோடி வந்து இன்டைரக்ட்லி வந்து கேட்குறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் செத்து பார்த்தினா வாய் மூடிடுறாரு, கம்முன்னுறாரு. அந்த சீல்டு பிரேக்கப் கேட்டவுடனே பார்த்தினா அவர் மூஞ்சி வந்து மாறிடுது, ஏன்னா அது உண்மை தான். அண்ட் ரெண்டு பேரும் பார்த்தினா
பதில் கொடுக்குற மாதிரி கம்முன்னு ஆயிடுறாங்க, ஃபேன்ஸ் கிரேஜி ஆயிடுறாங்க. தென் இங்கே வந்து செத்து சொல்கிறாரு, இங்கே பாரு கோடி, நான் வந்து உன்னை இங்கே ஜட்ஜ் பண்ண வரல, நான் வந்து ஸ்டில் உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன். போன வாட்டி எப்படி நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த ரெசல்மேனியாவில், அதேமாரி நான் இப்போ கூட வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். நான் வந்து உன்னை நீ வந்து எதனா மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னு தான் வந்து நான் பார்க்குறேன், உன்னை வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் என் பாஸ்ட்டில். அதனால நான் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ண தப்புலாம் எனக்கு வந்து இப்போ ரியலைஸ் ஆகுது. அண்ட் இப்போ வந்து என்னையே நானே வந்து ஹேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அஃப்கோர்ஸ் கடந்த காலத்தில் நான் வந்து பண்ண தப்பால், ஸோ அந்த தப்பெல்லாம் நீ பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன், நான் வந்து உன்னை ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீ பண்ணிடாது. அஃப்கோர்ஸ் நான் சம்டைம்ஸ் நான் வந்து அந்த மாதிரி ஆயிடுறேன் இந்த ரோமனு சிஎம் பங்கெலாம் பார்த்தா. பட் அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து ஹேட் வந்துடுது. ஆனால் நீ வந்து எதுனா பண்ணிடாத, டோன்ட் மேக் மீ ஹேட் யூ கோடி ரோட்ஸ். நீ அந்த மாதிரி எதுனா விஷயம் பண்ணிடாத, அப்போ நான் வந்து உன்னை ஹேட் பண்ணுற மாரி. ஸோ அதை வந்து நீ பார்த்துக்கோ. நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, யூ ஆர் அ க்ரோன் மேன். ஸோ உன்னால் உன்னோட ஓன் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ பார்த்து எடு. ஆனால் அது எடுக்கிற டிசிஷன் நான் வந்து உன்னை ஹேட் பண்ணுற மாரி எதுனா பண்ணிடாத. இது மட்டும் இல்லாமல் இந்த எலிமினேஷன் சாம்பியன் நான் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் நான் வந்து உன்னை சேலஞ்ச் பண்ண போகிறேன். நம்மளோட மேட்ச் வந்து இந்த டைட்டிலுக்காக நடக்கும் ரெசல்மேனியா மெயின் இவெண்ட்டில். ஆனால் நான் வந்து உண்மையான கோடி ரோட்ஸ் கூட வந்து மேட்ச் பண்ண போகிறேன். அந்த கோடி கூட எவன் வந்து ரெசல்மேனியா ரிட்டர்ன் பண்ணணும், என்ன வந்து தோக்காச்சானோ அந்த கோடி கிட்ட என்ன வந்து அந்த ஒத்த கையாலே வந்து தோக்காச்சா அந்த ஹெல்லின செல்ல அந்த கோடி கிட்ட நான் வந்து மேட்ச் பண்ணலான்னு இருக்கேன். அந்த கோடி கூட நான் மேட்ச் பண்ணலான்னு இருக்கேன். எவன் வந்து ரெசல்மேனியாவில் டைட்டில் வந்து ஜெயிச்சா நான் வந்து அவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு கோடி கூட வந்து மேட்ச் பண்ணலான்னு இருக்கேன். எவன் கிட்ட சோல் கொடுத்த கோடி கூட நான் வந்து மேட்ச் பண்ண விரும்பல. ஸோ எனக்கு வந்து அந்த பழைய கோடி, அந்த ரியல் கோடி வந்து வேணும். அந்த மாதிரி பண்ண செத்து வந்து சொல்கிறாரு. அண்ட் இதோட இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. ஸோ இங்கே வந்து ஆக மொத்தத்தில் செத்தோன்ஸ் வந்து சொல்ல வந்தது, ஏன்டா நீ வந்து யோசிக்கிற, அவன் கொடுத்த ஆஃபரை இல்லைன்னு சொல்கிற வேண்டியதானே மூஞ்சிலே, அந்த மாதிரி பார்த்தா செத்து வந்து சொல்ல வந்தார். ஏன்னா அவர் கோவமாக இருக்கார். ஏன்னா போன வருஷம் செத்து தான் பார்த்தா அகென்ஸ்டாக இருந்தார், கோடிக்கு ஹெல்ப் பண்ணார். இன்னைக்கு கோடியோட ஷோல்டரில் அந்த டைட்டில் இருக்குன்னா அதுக்கான உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஸோ அதனால பார்த்தா செத்து செம்ம காண்டாக இருக்கார். பட் கடைசியில் புரிய வச்சுருக்காரு, எப்பா எது பண்ணாலுமே வந்து யோசிச்சு பண்ணு, அப்புறம் நான் வந்து உன்னை ஹேட் பண்ணுற மாதிரி எதனா விஷயம் வந்து பண்ணிடாதுன்னு. ஸோ செக்மெண்ட் சூப்பராக இருக்குது. சில விஷயம் இருக்குது நோட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் நம்ம அப்டேட் வீடியோவில் தான் வந்து பேச முடியும். ஸோ எப்படி இருந்தது இந்த செக்மெண்ட், என்ன நினைக்கிறீங்க, இது எதுக்காக இருந்தது, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எலிமினேஷன் சாம்பியன் லிட்ரலி அன்பிரடிக்டபுளாக இருக்குது, யார் வேணால் ஜெயிக்கலாம் போல். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.